முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று முக்கிய அறிவிப்பை வெளியிடுகிறார். இது தொடர்பாக அவர் நேற்று தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார். அமைச்சர் தங்கம் தென்னரசு வெளியிட்ட அழைப்புதலை தனது எக்ஸ் தளத்தில் இணைத்து இந்த தகவலை வெளியிட்டிருந்த முதலமைச்சர், வாய்ப்புள்ளோர் வருகை தாருங்கள் என்றும் மற்றவர்கள் வீட்டிலிருந்தே நேரலையில் காண வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்திருந்தார். இந்திய வரலாற்றின் கண்ணோட்டத்தை மாற்றி அமைக்கும் அறிவிப்பு என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். திமுக அரசை குறை சொல்வதை தவிர இபிஎஸ்க்கு வேறு வேலை கிடையாது என்று அமைச்சர் சேகர்பாபு பதிலளித்துள்ளார். இபிஎஸ்ஐ போல யாரையும் குறை சொல்ல வேண்டிய அவசியம் திமுகவிற்கு இல்லை என்றும் மக்கள் பணியாற்றவே நேரம் சரியாக உள்ளது என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். தான் செய்திகளில் வர வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக மட்டும் இபிஎஸ் அரசை குறை கூறி வருவதாகவும் அமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுகவிற்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி பாடம் எடுக்க வேண்டிய தேவையில்லை என முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் கண்டனம் தெரிவித்துள்ளார். நாகரிகம் இல்லாத வகையில் செந்தில் பாலாஜி பேசினால் பெரும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அதிமுகவில் சேர வேண்டும் என பலமுறை முயற்சி செய்து தோல்வியடைந்தவர் செந்தில் பாலாஜி என்றும் உதயகுமார் சாடியுள்ளார். முன்னதாக தரை தேயும் அளவுக்கு ஊர்ந்து சென்றவர் இபிஎஸ் என்று செந்தில் பாலாஜி விமர்சித்திருந்தார். திமுக எம்பி கதிரானந்திடம் அமலாக்கத்துறையினர் 10 மணி நேரம் துருவி விசாரணை மேற்கொண்டனர். 4 நாட்களுக்கு மேலாக கதிரானந்த் வீடு மற்றும் கல்லூரி உள்ளிட்ட இடங்களில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையில் 13 கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்டதாக தகவல் வெளியாகியிருந்தது. இது தொடர்பாக நேற்று சென்னை அமலாக்கத்துறை அலுவலகத்தில் கதிரானந்த் ஆஜராகி விளக்கம் அளித்தார். அவரிடம் அதிகாரிகள் துருவி விசாரணை மேற்கொண்டனர். விசாரணை முடிந்த பின்னர் கதிரானந்த் வீடு திரும்பினார். கோமியம் மனிதர்கள் பயன்படுத்த உகந்தது என ஐஐடி இயக்குநர் காமகோடியும் பாஜக தலைவர்களும் அரசிடம் சான்றிதழ் பெற்றுவிட்டு பேச வேண்டும் என செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். அவ்வாறு அவர்களால் சான்றிதழ் வழங்க முடியுமா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். கோமியம் மருத்துவ குணம் நிறைந்தது என்று சென்னை ஐஐடி இயக்குநர் காமகோடி கூறியிருப்பது அவரது அறியாமையை காட்டுவதாக செல்வ பெருந்தகை விமர்சித்துள்ளார். பாஜகவினர் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடிக்கு நெருக்கமான தொழிலதிபர்கள் மட்டுமே பாஜக ஆட்சியில் பலனடைந்து வளர்ந்துள்ளதாக காங்கிரஸ் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். மோடி ஆட்சியில் மத்திய அரசின் அனைத்து துறைகளும் நலிவடைந்து விட்டதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மக்கள் சிந்தும் வியர்வையால் தான் இந்திய பொருளாதாரமே ஓடிக்கொண்டிருக்கிறது என்றும் அதற்கான எந்த பலனையும் மக்கள் அடையவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். வேங்கை வயல் விவகாரம் தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என தாக்கல் செய்யப்பட்ட மனு இன்று உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. வேங்கை வயல் குடிநீர் தொட்டியில் மனித கழிவுகள் கலக்கப்பட்ட புகார் தொடர்பான வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. இந்த வழக்கில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாத காரணத்தால் சிபிஐ விசாரணை தேவை என வலியுறுத்தப்பட்டது. இந்நிலையில் இது தொடர்பான வழக்கு இன்று விசாரணைக்கு வருகிறது. மக்கள் மனதையும் அவர்கள் நடந்து கொள்ளும் விதத்தையும் தீர்மானிப்பதில் பாடல் வரிகளுக்கு பெரும் பங்கு இருப்பதாக இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மான் தெரிவித்துள்ளார். எனவே போதை, கெட்ட பண்புகள் உள்ளிட்டவற்றை ஊக்குவிக்கும் வரிகளை பாடலில் இருக்க விடமாட்டேன் என்று ஏ.ஆர். ரஹ்மான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். எனவே தரமற்ற பாடல் வரிகளை எப்போதும் அனுமதிக்க மாட்டேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். டங்ஸ்டன் சுரங்கம் ரத்து தொடர்பான அறிவிப்பு இன்று வெளியாகும் என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த திட்டத்தை அனுமதிக்க மாட்டோம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஏற்கனவே திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இந்நிலையில் மத்திய அமைச்சர்கள் அண்ணாமலை தலைமையிலான பாஜக குழுவினர் நேற்று சந்தித்து பேசினர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை அறிவிப்பு இன்று வெளியாகும் என்று தெரிவித்தார். பரந்தூருக்கு பதிலாக திருப்போரூரில் விமான நிலையம் கொண்டு வர வேண்டும் என அன்புமணி யோசனை தெரிவித்துள்ளார். அங்கு அரசுக்கு சொந்தமான தரிசு நிலம் 5000 ஏக்கர் இருப்பதாகவும் மீனம்பாக்கம் விமான நிலையத்தை எளிதில் இணைக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தொழில்நுட்பம் வளர்ந்த இந்த காலத்தில் மனம் இருந்தால் திருப்போரூரில் விமான நிலையத்தை வெற்றிகரமாக செயல்படுத்த முடியும் என்றும் அன்புமணி தெரிவித்துள்ளார். பாஜக அரசோடு அதிமுக மறைமுக கூட்டணி வைத்துள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்ட பயனாளிகளுக்கு 2 மாத ஊதியம் நிலுவையில் உள்ளதாகவும் அதனை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் இபிஎஸ் தெரிவித்திருந்தார். இதற்கு பதிலளித்துள்ள அமைச்சர் தங்கம் தென்னரசு, பாஜகவில் அரசுக்கு ஒரு பாதிப்பு என்றால் ஓடோடி வந்து குறுக்கே விழுந்து அதை மடைமாற்றம் செய்வதே கடமை என்பதை மீண்டும் நிரூபித்துள்ளார் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். 100 நாள் வேலை திட்டத்திற்கு ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்காமல் ஏழை எளிய மக்களின் வயிற்றில் மத்திய பாஜக அரசு அடித்து வருவதாகவும் அந்த திட்டத்திற்கு மத்திய அரசு நிதி ஒதுக்காதது குறித்து இபிஎஸ்க்கு தெரியாதா என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு கேள்வி எழுப்பியுள்ளார். என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும்
மற்றும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் 701002 9823 9315077173 மற்றும் 8925917667. கடைசி தரியில் கண்டாங்கி சேலை.